எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வாக்கியம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் நம்ம ஆராதிக்கிற நேற்றும் இன்றும் என்றைக்கும் மாறாத அவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா ஏசப்பா தப்பு செய்யலை, அதனால தான் அவர் டைரக்டராக பிதாவின் இடத்துல போகிறாங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம். நம்ம ஆராதிக்கிற நல்ல கர்த்தர் அவரே நம்மளுக்கு மன்னிங்க அப்படிங்கிற ஒரு பாடம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த நாட்களில் நம்ம ஸ்தோத்திரம் கஷ்டமான ஒரு வார்த்தை தான் மன்னிப்புங்கிறது. அது யாருக்குமே சாதாரணமாக ஈஸியாக வரக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. சும்மா நம்ம சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா அது உதட்டு அளவில் வரும், எல்லாருக்குமே வரும். சாரியா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. ஆனால் அடி வயத்தில் இருந்து வர்றது கஷ்டம். அதை சிலவங்க மறக்க முடியும், மன்னிக்க முடியாதுங்க. சிலது சிலவங்க மன்னிக்க முடியும், மறக்க முடியாது அப்படின்னு சொல்லும். ஆனால் இது ரெண்டும் வந்தால் தான் நம்மளுடைய அடிவயத்தில் இருந்து வர்ற வார்த்தைக்கு அது அடையாளமாகும். நம்மளுடைய வாயினால் நம்மளோட உதட்டு அளவில் அதை மன்னிச்சுக்கோங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஆனால் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலுமே ஸ்தோத்திரம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா முடிஞ்சுது. எந்த தவறு பண்ணாலுமே மனுஷங்களே சிலவங்க நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிதா நம்ம ஏசு கிறிஸ்து பிதாவை நோக்கி இவர்களை மன்னி அப்படின்னா அவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு கஷ்டத்தின் நடுவில் ஏசு கிறிஸ்து பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசு சொல்கிறாங்க. இந்த நாட்களில் வேதத்தில் இருந்து ஒரு எஜமானனையும் 2 வேலைக்காரரையும் நம்ம பார்ப்போம். மேத்யூனா மத்தாயி எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 34-35. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஆமென். இந்த 18வது அதிகாரம் ஃபுல்லாக நம்ம வாசிக்கல. ஒரு எஜமானிடத்திலிருந்து வேலை செய்கிற ஒரு மனுஷன் கடன் வாங்கினாங்க. 10 வெள்ளிக்காசா 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 10 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் ஒரு எஜமானங்கிட்ட இருந்து 10 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. அந்த எஜமானன் கணக்கு பார்க்குற அன்னைக்கு ஷார்ட்டேஜ் ஆகிட்டு இந்த ஆளோட பேரில் 10 ரூபா. அது வசனம் வேறு வயசு தான் இருக்கும், வாக்கு தான் இருக்கும். பாசையா சொன்ன மாதிரிக்குள்ள 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனுஷன் 10 ரூபா அந்த எஜமானுக்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த எஜமானன் கணக்கு பார்த்ததுக்கப்புறம் இந்த ஆளுக்கிட்ட உங்கள் பேரில் 10 ரூபா கடன் பட்டு இருக்குதுல்ல, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி தர்றீங்களோ எனக்கு தெரியாது. உங்கள் பொண்டாட்டியோ உங்கள் பிள்ளைகளோ என்ன தானாலும் அடவு வச்சு எனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னா இவருக்கு அதுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு வழி இல்லாததுனால அந்த எஜமானுடைய காலிலேயே விழுந்து மன்னிச்சுக்கோங்க ஐயா, நான் எப்படியாவது அந்த கடனை தந்துடுறேன் அப்படின்னு. அந்த நல்ல எஜமானன் அந்த மனுஷனுக்கு மன்னிப்பு கொடுத்தாங்க. சரி ஓகே, காலில் விழுந்தாச்சுல மன்னிப்பு கொடுக்குறாங்க. மன்னிப்பு கொடுத்துட்டு ரொம்ப நாள் கூட ஆகலை. அதே நாளில் அந்த மனுஷன் திரும்பி வரையில் அந்த மனுஷங்கிட்ட இருந்து யார்கிட்ட அந்த 10 ரூபா கடன் பட்டிருந்த அந்த மனுஷங்கிட்ட இருந்து இன்னொரு மனுஷங்க கூட வேலை பார்க்குற ஒரு மனுஷங்க 1 ரூபா சொல்லட்டுமாயா, ஒரு 1 ரூபா கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஆளுக்கு என் கர்த்தாவே, இந்த ஆளுக்கு 10 ரூபா கடன், இந்த ஆளு கொடுத்தது 1 ரூபா. அந்த மனுஷங்கிட்ட இந்த ஆளு போய் அந்த 1 ரூபாயை தாங்கன்னு சொல்லி சண்டை போட்டிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க. வேதத்தில் அடிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க அந்த 1 ரூபாய்க்கு. இது அறிஞ்சிச்சு கேட்டவங்க இல்லைங்க அல்லது பார்த்தவங்க அந்த எஜமான இடத்துல போய் சொல்கிறாங்க, இப்படி உங்ககிட்ட இருந்து மன்னிப்பு கேட்டு சாரி கேட்டு போன மனுஷன் நீங்கள் மன்னிப்பு கொடுத்தீங்க, அவருக்கு 1 ரூபா கொடுக்க வேண்டிய அந்த மனுஷங்கிட்ட இருந்து வழக்கு சண்டை போடுறாங்க, அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிக்குள்ளே வந்துடுச்சு. அந்த எஜமானன் இந்த 10 ரூபா வேண்டான்னு சொல்லி மன்னிப்பு கொடுத்த அந்த மனுஷனை கூப்பிட்டுட்டு, நான் உனக்கு மன்னிச்சல, இப்போ நீயும் உனக்கு மன்னிக்கணும்ல,
அந்த மன்னிப்பு அந்த மனுஷனுக்கு வரல. பார்த்தீங்களே, ஒரு எஜமானங்கிட்ட தான் 2 வேலைக்காரன் வேலை பார்க்குறாங்க. அந்த 10 ரூபா வாங்கினவன் எஜமானன் மன்னிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மனுஷனுக்கு, அந்த 1 ரூபா கடன் கொடுத்த மனுஷனுக்கு மன்னிக்க முடியலை. அவனோட மனசு எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்களேன். மன்னிக்க முடியாது. ஏன்னா கஷ்டப்படுறோம், 1 ரூபாய்க்குனாலுமே அவ்வளோ அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த மனுஷன் நினச்சி பார்க்கணும்ல, ஒரு 10 ரூபா என்னோட எஜமானன் மன்னிச்சாங்க, அந்த 1 ரூபா நான் மன்னிக்கணும்ல. அந்த மனசு எனக்கு வரல. பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணினாலுமே பரலோகத்தில் நல்ல அப்போ நம்மளை மன்னிக்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருந்து ஒரு ஆள் மன்னிப்பு கேட்டால் நம்மளுக்கு சாமானியமாக அந்த மன்னிப்பு கொடுக்கறது இல்லை, அந்த மனசு நம்மளுக்கு வர்றதில்லை. உண்மைதானே? இந்த அந்த ஒரு எஜமானுக்கு இருக்குதா 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. நம்ம இந்த நாளுகளில் எவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறோம். ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க, பாவம் இல்லை, எதையோ ஒரு லெவலில் ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. ஆனால் நம்ம ஒருத்தவங்களோட ஒரு சின்ன தவறு மன்னிக்கிறதுக்கு 1000 தடவை யோசிக்கிறாங்க. அப்போ பரமபிதாவு நம்மளை நியாய தீர்ப்பு நாளில் எப்படி கேட்கும்? நம்மளுக்கு இந்த நாட்கள் அந்த மன்னிப்புள்ளது நம்மளுக்கு வேணும். அந்த நல்ல ஒரு அந்த எஜமானனே அப்படி அந்த மனுஷனை பூட்டி வைக்கிறாங்க. என்னையா, இதே ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க. அதை சிறைச்சாலையில் அடைச்சி வைக்கிறாங்க. அந்த மன்னிக்க முடியாத ஒரு பாவம். என்றைக்குமே நம்ம ஒரு கிறிஸ்டியனுங்கிறது ஒரு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? அவருடைய வருகைக்கு நம்ம போகணும். உலகத்தில் என்ன பாடுகள், எல்லாத்துக்குமே பாடுண்டு. பாஸ்டர்கிட்ட கேட்டேன்னா 1000 பாடு சொல்லு, நான் என்ன கேட்டேன்னா 2000 பாடுகளை சொல்லு, எல்லாருக்குமே பாடுண்டு. இப்போ ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டேன்னா ஒரு சாக்லேட் கிடைக்காத ஒரு கஷ்டத்தை அது சொல்லும். அவங்களுடைய ஏஜில் அதுதான் அவங்களுக்கு கஷ்டம். அவங்களோட ஏஜில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் உண்டு. அப்போ அந்த எஜமான் அந்த ஒரு மனுஷனை காவலில் அடைச்சி வச்சுட்டாங்க. அதை கொடுத்துட்டு நீ எனக்கு இங்கேருந்து போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்மளுடைய பரமபிதா கிட்ட நான் என்ன சொல்கிறோம், நம்மளுடைய பாடுகள் இருந்தாலும் நம்ம பரலோகத்துக்கு போகணுங்கிற ஒரே நினப்பில் தான் இந்த நாட்களில் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். எல்லாருக்குமே எல்லா ப்ராப்ளங்களும் உண்டு. நம்ம ஸ்தோத்திரம், ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தானே நம்மளுக்கு. கிறிஸ்டியன் ஆகிட்டோம், நல்லா இருக்கிறது அது கர்த்தருடைய கிருபை, நல்லா இருக்கணும், எல்லா விதத்துலையுமே இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கணும். அதோட அவருடைய ஸ்தோத்திரம் வருகைக்கு நம்ம எதிர்கொண்டு போகிறதுக்கு மன்னிப்பு பயங்கரமான ஒரு தடை. நான் ஒரு சின்ன ஒரு சாட்சி 1 மினிட்டில் சொல்கிறேன். எங்கள் அம்மா எங்கள் கேரளாவில் எங்கள் அம்மா ஒரு வருஷமாக 1 சைடு ப்ளாக் ஆகிடுச்சு, எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது. ஒரு 3 மாதம் இறக்குறதுக்கு ஒரு 3 மாதம் இருக்கையில் ரொம்ப கஷ்டமாயிட்டுது. ஒரு 10-20 நாள் வரைக்கும் நம்ம தொண்டையில் எதை ஊற்றினாலுமே அவங்களுக்கு அந்த தண்ணி கீழே இறங்க மாட்டேங்குது. அவ்வளோவாயிட்டுது. கை கால் அப்படி ஒவ்வொரு அவயமாக செத்து நான் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய பாஸ்டர்கிட்ட போய், அவர் வயசானவர், பாஸ்டர் அவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரேயர் பண்ணதுக்கு கூட்டிகிட்டு வரையில் அவங்க வாசலுக்கு வரையிலேயே அவங்க சொன்னாங்க, மரண தூதன் பக்கத்தில் தான் நிற்குது, ஆனால் அந்த ஆத்மா போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. மரண தூதம் வந்துச்சுன்னா மறிக்கணும் தானே, அவர் ஆத்மாவை எடுத்துகிட்டு போகணும் தானே அப்படின்னு. ஆனால் எல்லா பிள்ளைகளுமே அந்த ஜபத்துக்கு வந்திருந்தாங்க. எனக்கு 3 அக்கா, ஒரு அண்ணன், நான் 5 பேர், அவங்க பேரன் பேத்தி எல்லாம் உண்டு. எல்லாரும் இருக்கையில் அந்த தேவ மனுஷன் வசனத்தை எடுத்து வாசிக்கையில் இத்தனை 5 மக்கள் இருக்கிறீங்கள, 5 மக்களுக்கிட்ட அம்மா கிட்ட யார் மன்னிக்க முடியாத வார்த்தைகள் சொல்லியிருக்குன்னு கேட்டாங்க. அடிக்கிறது இல்லை, சண்டை இல்லை, மன்னிக்க முடியாது, நான் உங்களை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மாவுமே லேசப்பட்ட அம்மா கிடையாது, எதுக்குனாலுமே சின்ன பிரச்சனைக்குமே சண்டை போடும். ஆனால் கர்த்தர் அது கணக்கு வைக்கலை. ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு அது பயங்கர ஒரு தடையாக இருந்தது. அந்த ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கையில் அந்த தேவ மனுஷன் இருந்துருச்சு. அந்த 5 மக்களில் யாராவது ஒருத்தங்க அம்மா கிட்ட மன்னிக்க முடியாது நீ போ அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கிட்ட இருந்தது அப்படின்னா, இந்த நேரத்தில் எழுந்திருச்சு நின்று தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னாங்க. ஏன் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்கணுன்னா, எங்கள் அம்மாவுக்கு பேச்சு இல்லை, ஒன்றும் இல்லை, தொண்டைக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஜீவன் மட்டும்தான் இருக்குது, பேச்சு இல்லை. எங்கள் அக்கா எந்திரிச்சிட்டாங்க. எங்கள் அக்கா போய் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு அந்த சூழ்நிலையில் இல்லை, சிச்சுவேஷன் போயிடுச்சு.
எங்கள் அக்கா எழுந்திரிச்சு ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நான் அம்மா கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசிட்டேன், இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லி எங்கள் அக்கா ரொம்ப அழுது எழுந்துச்சுன்னு ஒரு சாட்சி மாதிரிக்குள்ள அதை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டாங்க. மன்னிப்பு தாங்க, எனக்கு மன்னிப்பு தாங்க அப்படின்னு சொல்லி. அந்த அக்கா எழுந்துச்சு நிற்கலையே அந்த தேவ மனுஷன் வந்து யாராவது ஒரு பிள்ளைங்க வந்து அந்த அம்மாவுக்கு இனிமேல் தண்ணி கொடுங்க அப்படின்னு ஓடி போய் தண்ணி கொடுத்தா கடக்குன்னு அந்த தண்ணி இறங்கிட்டு அந்த நிமிஷத்துல அவங்க போயிட்டு கர்த்தர் இடத்துல. உண்மை அது, என்னுடைய கண் கண்டது அது. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்ம எவ்வளவு தூரத்தில் எதை சாதிக்கலான்னு நினச்சாலும் சரி, மன்னிப்பு இல்லைன்னா பரலோகத்துக்கு போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம பூலோகத்தில் இருக்கையிலே நம்ம கர்த்தரிடத்தில் வந்து ஒப்புரவாகணும். நிறைய நீதிமான்களை ஏன் உலகத்தில் ரொம்ப நாள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, கர்த்தர் அவங்கள முன்குறிச்சிருக்குல்ல பரலோகத்துக்கு போகணுன்னு. நம்ம இப்படி இருக்கிற இந்த மனசோட உடலோட கர்த்தரை எடுக்க மாட்டாங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள சில காரணங்கள் மெயின் மன்னிப்பு. அதனால நம்மளுக்கு நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் வந்து பரலோகத்தில் கர்த்தர் மன்னிக்கிறது போல் நம்மளும் இந்த நாட்களில் நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது மன்னிப்பு கேட்டாங்கன்னா மனப்பூர்வமாக மன்னிச்சோன்னு சொல்லலாம். சொல்லுங்க, அடிவயத்திலிருந்து அந்த வார்த்தை வரணும். உதட்ட அளவில் வரக்கூடாது. உதட்ட அளவில் எல்லாருக்கிட்ட எல்லாம் சொல்ல முடியும். நம்ம பாசக்கிட்டயா ஐயா மன்னிச்சுக்கோங்க என்ன சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடிவயத்திலிருந்து வருதா நம்மளுக்கு வார்த்தை? அடிவயத்திலிருந்து வரணும், மனப்பூர்வமாக அப்படி வரணும் நமக்கு. சரிங்களா? அப்படி ஒரு மன்னிப்பு இந்த நாட்களில் வந்து ஏசப்பா நம்ம ஆராதிக்கிற கர்த்தரே நம்மளுக்கு அந்த பாடத்தை இவ்வளவு தூரத்தில் வந்து உறுதிப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வாழ்ந்து காட்டுனாங்க அப்படின்னா, அவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும்ல. அவருடைய பிள்ளைகள் தானே, அவருடைய வருகைக்கு போகணும்ல. சரிங்களா? ஒரு இடத்துல பேதுரு தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் என் சகோதரனுக்கிட்ட 7 தரம் மன்னிக்கணுமா, 70 தரம் மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கர்த்தர் சொன்னாங்க 70 தரம். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம்ல, ஒரு தடவை மன்னிப்பு கேட்டான்னு அது கரெக்டாக வராதுன்னு நினச்சிட்டா இருக்கும். 70 தரம் மன்னிப்பு கேளுங்கன்னு கர்த்தர் சொல்கிறாங்க. அவர் நல்ல ஒரு தகப்பன். அவருடைய நல்ல பிள்ளைகள் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஹிருதயத்தை நம்மளுக்கு இன்றைக்கி தரணும். அவருடைய நினைவு நாளுகளை நம்ம இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் கடைபிடிக்கிறோம். 40 நாள் நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தோம், காத்திருந்தோம், எல்லாம் ஓகே. ஆனால் மன்னிக்கிற ஒரு குணம் நம்மளுக்கு வேணும். நம்மளுடைய ஜெபங்களும் நம்மளுடைய ஸ்தோத்திரம் காணிக்கைகளும் கர்த்தர் அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுது, உன் சகோதரனிடத்தில் பிரச்சனை ஏதாவது ஒரு குறை இருந்தால் காணிக்க போடுறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க. காணிக்க போடுறதுக்கு கூட நம்மளுக்கு தகுதி இல்லை. நீ போய் உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்க போடுன்னு சொல்கிறாங்க. இந்த நாட்கள் வந்து நம்மளுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரு ஜெபத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபிச்சு முடிச்சிருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 4வது வசனம். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமேன். ஏசப்பா சீஷர்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்களோ எதையோ ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க எதையோ ஒன்று. ஆனால் அந்த ஜெபம் சொல்லி கொடுக்குற நேரத்துலையுமே ஏசப்பா சொல்கிறாங்க, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் உங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை வந்து ஜெபிக்கிறதுக்கு நம்ம நல்ல தகப்பன் வந்து நம்மளுக்கு சொல்லி தராங்க. இப்படி தான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம என்ன மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா, நம்ம ஃபேமிலி ப்ரேயரில் நம்ம உட்காந்துருக்கையில் வந்து ஒரு நிமிஷம் நம்ம பகலில் உள்ள நேரத்தில் நம்ம என்ன செஞ்சோம், எங்கே போனோம், என்ன பண்ணணும், நம்மளுடைய கால்கள் எங்கே போயிடுச்சு, நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய கண்கள் எங்கே போயிடுச்சு அப்படின்னா ஃபேமிலி ப்ரேயரில் உட்காந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மளை கொடுத்துட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம எந்த இடத்துல ஒப்புரவாகணும், எந்த இடத்துல மன்னிப்பு கேட்கணுமோ கட்டாயமாக வந்துடுவது. இந்த நாட்களில் நம்ம ஜெபிப்போமா? இந்த நாட்களில் ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல தகப்பனே, எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளுகளில் ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு சொன்னீங்க ஆண்டவரே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீ சொல்லி கொடுத்ததும் ஆண்டவரே மன்னிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த ஜெபமும் இந்த நாட்களில் நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே
ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த மன்னிக்க கத்து கொடுத்த நல்ல தகப்பனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் மனப்பூர்வமாய் மன்னிக்கக்கூடிய நல்ல இருதயங்களை கர்த்தரங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படி கட்டளையிட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத அடியலையும் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே நிறுத்தினதுக்காக தேவ சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்து வல்லமுள்ள கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவோட நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா.